ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெஜிடபிள் சேர்க்காம இட்லி தோசைக்கு சூப்பரான ஒரு சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு குக்கரில் துவரம்பருப்பு சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 3 தக்காளி, 5 பச்சை மிளகாய், ஒரு 10 பல் பூண்டு தோல் உரித்து சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்து குக்கரில் 4 விசில் விட்டு எடுத்துக்கிட்டு ப்ரெஷர் இறங்குனதும் மத்து வச்சு இந்த மாதிரி லைட்டாக மசிச்சு விட்டுக்கணும். உப்பு சேர்த்து மசிச்சுக்கணும். தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கணும். இப்போ தாளிப்புக்காக ஒரு கரண்டியில் எண்ணெய் சேர்த்து கடுகு போட்டு பொரிஞ்சதும் இதோட 4-5 வரமிளகாய், கொஞ்சம் சின்ன வெங்காயமும் சேர்த்து நல்லா வதங்கினதும் இதோட கருவேப்பிலை, மல்லி இலை சேர்த்து வதக்கிக்கணும். கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு இந்த தாளிப்பை மசிச்சு வச்சுருக்கிற பருப்பில் கொட்டினா சூப்பரான சாம்பார் ரெடி. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.